வணக்கம். நாய்க்குட்டியோட அம்மா பேசுறேன். மார்கழி 3 குடைக்கோலம் தான் போட்டிருந்தேன். இலங்கையில மழை, வெள்ளம், டித்வா புயல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நாங்க போனது 22 நாள். அந்த 22 நாள்ல 5 நாள் மட்டும் தான் வந்து வெயில் அடிச்சிருக்கும். மத்த எல்லா நாளும் சின்ன சின்னதா மழை பெஞ்சுட்டு இருந்தது. அந்த புயல் அப்ப பர்ட்டிகுலரா வந்து 7 நாள் கன்டினியூஸா 24 மணி நேரமும் மழை பெஞ்சுட்டே இருந்தது. புயல் ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியாம நாங்க வந்து திருகோணமலைன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். யாழ்ப்பாணத்துலருந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகுற மாதிரி இருக்கிற இடம். அங்க போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணோம். சுத்தி பார்க்கலான்னு அடுத்த நாள். ஆனா, அங்க சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுனால, அடுத்த நாள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வர ரோட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா தண்ணியால பிளாக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல நாங்க வீட்டுக்கு போக வேண்டியது 7 ஹவர்ஸ், 8 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இலங்கையே ஒரு தீவு தான். அந்த தீவுக்குள்ளேயும் நெறைய குட்டி, குட்டி தீவு இருந்தது. அதாவது நம்ம இங்க ஸ்டேட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அங்க வந்து ப்ராவின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயும் அவ்ளோ குட்டி, குட்டி தீவு இருந்தது. ஸோ அவங்களோட கட்டிட அமைப்பே, ரோடு அமைப்பே எப்படி இருக்கும்னா, தண்ணிக்கு நடுவுல ரோடு போடுவாங்க. ஸோ இந்த மாரி 2 பக்கமும் தண்ணி இருக்கும். நடுவுல வந்து ரோடு இருக்கும். அது ஃபுல்லாவே வந்து பிளாக் ஆயிடுச்சு.